அருள் அமுதம். ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நம்முடைய அருளமுதம் யூடியூப் சேனல் வாயிலாக நாம் நம்முடைய சனாதன தர்மத்தை சார்ந்த அநேக பதிவுகளை நாம் பதிவிட்டு கொண்டு வருகிறோம். இந்த பதிவுகள் அனைத்தும் அனைவருக்கும் உபயோகமாக மட்டுமல்லாது அவர்களுக்கு அன்றாட வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய அந்த நம்முடைய சனாதன தர்மம் சார்ந்த சமஸ்காரங்களை செய்வதற்கு உபயோகரமாகவும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் வாழ்க்கையை நலமாகவும் வளமாகவும் வைத்துக் கொள்வதற்காக ரொம்ப சிறந்த பதிவுகளை தாங்கள் வெளியிடுகிறீர்கள் என்று அநேக பேர் அடியினை தொடர்பு கொண்டு தங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் நமஸ்காரத்தை தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் மேலும் தாங்கள் பல பதிவுகளை வெவ்வேறு காலகட்டங்களில் அந்தந்த சம்ஸ்காரங்களுக்கு ஏற்ற மாதிரி பதிவிட வேண்டியும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதனுடைய அடிப்படையிலே நாம் இன்றைய தினம் சந்திர கிரகணம் வருகின்றது. இந்த நாளிலே இந்த சந்திர கிரகணத்தினுடைய தர்ப்பணம் எவ்வாறு பண்ணுவது, இந்த சந்திர கிரகணம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது, எப்பொழுது மத்தியமம், எப்பொழுது அந்த மோட்சம் என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்க்கவிருக்கிறோம். இந்த தர்ப்பணம் எப்படி பண்ண வேண்டும், இந்த தர்ப்பண கிரக பீடா எந்தெந்த நட்சத்திரத்துக்கு பிடிக்கிறது, அவர்கள் என்னென்ன அந்த ஜபங்களை செய்ய வேண்டும் என்றெல்லாம் அந்த பதிவிலே பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாக இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தால் மேலும் பல பதிவுகளை இது போன்ற பதிவுகளை தக்க காலத்தில் தாங்கள் பார்த்து தாங்கள் இந்த கிரகப்பீடம் மட்டுமல்லாது கிரகணப்பீடம் மட்டுமல்லாது அனைத்து விதமான பிராயச்சித்தார்த்த கர்மாக்களையும் செய்வதற்கு தங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே நாம் இந்த பதிவிலே நம்முடைய சேனலிலே இந்த பதிவை நாம் பதிவிட்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் இந்த பதிவிற்கு உள்ளே செல்லலாம். அதாவது நம்முடைய சாஸ்திரங்களிலே பிராயச்சித்தார்த்த கர்மாக்கள்னு நிறைய சொல்லியிருக்கு. அதில் நிறைய பிராயச்சித்தங்கள்லாம் இருக்குது. இன்றைய தினம் நம்ம பார்க்குறது இந்த கிரகண காலங்களிலே சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் 2 கிரகணங்கள். இந்த கிரகண காலங்களிலே என்ன பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையிலே நம்ம இந்த பதிவை பார்க்க இருக்கிறோம். அதில் இன்றைய தினம் இந்த வருடம் 2025 இந்த செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் சந்திர கிரகணம் நடைபெறவிருக்கிறது. இந்த சந்திர கிரகணம் பார்த்தல் என்று சொன்னால் இரவு 9:57 ஆரம்பமாகி இதனுடைய மத்தியமமாக அந்த சந்திர கிரகணம் முழுவதுமாக அந்த சந்திரனை அந்த ராகுவானது பீடித்து சர்ப்பமானது பீடித்து இருக்கக்கூடிய அந்த ஒரு மத்தியமம் பூரணத்துவமாக பிடித்திருக்கக்கூடிய மத்தியமங்கிறது 11:43 பீடிக்கவிருக்கிறது. அதன் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அந்த மோட்சம் சொல்லுவோம், அதுதான் முடிவடையக்கூடிய காலகட்டம். அந்த மோட்ச காலம் என்பது 1:21 மோட்சம் அடைகிறது. இந்த சந்திர கிரகணத்தில் எந்தெந்த நட்சத்திரங்கள் பிடிக்கப்படுகிறதுன்னு சொன்னால் இதற்கு 2 விதமான பதிவுகளை நிறைய யூடியூப் சேனலில் பதிவிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த சந்திர கிரகணம் பீடிக்கின்ற பொழுது சதய நட்சத்திரத்திலே பிடிக்கின்றது. இந்த மத்தியம காலத்திலே சதய நட்சத்திரம் முடிந்து புரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பித்து விடுகிறது. அதனால் பாதி பேர் இந்த சந்திர கிரகணத்தை சதய நட்சத்திரத்தை மத்தியமமாக வைத்து பீடிப்பதன் ஆரம்பமாக இருப்பதனாலும் மத்தியம காலத்திலும் சதய நட்சத்திரம் இருப்பதனாலும் அதற்கு முந்தின நட்சத்திரமான அவிட்டம் சதயம் அதற்கு அடுத்த நட்சத்திரமான புரட்டாதி அது மட்டுமில்லாது இந்த சதய நட்சத்திரத்துக்கு ஜென்மம் சதயம், அணுஜென்மம் திருவாதிரை, திரிஜென்மம் என்பது சுவாதி. இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் அதுபோக அவிட்டம் புரட்டாதி நட்சத்திரம் ஆக 5 நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த சந்திரன் சொன்னாலே அஷ்டமத்திலே சஞ்சரிப்பதனால் சந்திராஷ்டிரம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ சந்திராஷ்டிரம் யாருக்கு வருகிறது இன்றைய தினம் அப்படின்னு சொன்னால் கடகராசிக்காரர்களுக்கு. அப்போ இந்த கடகராசிக்காரர்களே அந்த பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களும் அவர்களுக்கும் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் சந்திராஷ்டம தினத்தில் கிரகணம் பிடிப்பதனால். அதனால் இப்போ இந்த 5 நட்சத்திரத்துடன் இந்த 2 நட்சத்திரங்களையும் சேர்க்க வேண்டும். புனர்பூசமும் 4ஆம் பாதம் கடகராசியில் இருப்பதனால் இது ஒரு பக்கம். சில வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தல் என்று சொன்னால் எல்லோரும்
அந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலே சந்திர கிரகணத்தை மையமாக வைத்து சொல்லுகிறார்கள். அதனுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம் இந்த 3 நட்சத்திரங்கள் ஜென்ம, அணுஜென்ம, திரிஜென்ம நட்சத்திரமாக வருகிறது. அதனால் அவர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தை மையமாக வைத்து இந்த கிரகணப்பீடை அவர்களுக்கு பரிகாரம் சொல்கிறார்கள். இந்த 3 நட்சத்திரம் அது மட்டுமில்லாது பூரட்டாதிக்கு முந்தைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்திற்கும் அதற்கு அடுத்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கும் சேர்த்து பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதனால் புனர்பூசம், பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 ஜென்ம, அணுஜென்ம, திருஜென்ம நட்சத்திரங்களும் அது மட்டும் இல்லாமல் இந்த பூரட்டாதிக்கு முன்பு உள்ள நட்சத்திரமான சதய நட்சத்திரத்திற்கும் பின்பு உள்ள நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கும் அதுபோக இந்த கடகராசியில் உள்ள அந்த சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் கடகராசியில் உள்ள அந்த புனர்பூசம், பூசம், ஆயுள் நட்சத்திரக்காரன் ஆக அந்த 7 நட்சத்திரக்காரர்களுக்கும் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது திருக்கணித பஞ்சாங்கப்படி எடுத்துக்கொள்வதா அல்லது வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கொள்வதா என்பது எல்லோருக்கும் ஒரு சந்தேகங்கள், ஒரு தீர்மானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு இக்கட்டான, ஒரு இரண்டுங்கட்டான ஒரு மனநிலையில் இருப்பார்கள். இப்பொழுது நாம் கடைப்பிடிக்கக்கூடிய பஞ்சாங்கங்கள் திருக்கணித முறைப்படி, ஏனென்று சொன்னால் ஒரு 1000 வருடங்களாக இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்களானது அந்த கோள்களுடைய சுற்றுவட்ட பாதையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டதினால்தான் இந்த திருக்கணிதம் என்கின்ற பஞ்சாங்க நடைமுறை அமலுக்கு வந்தது. எனவே இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையிலே வைத்துதான் நாம் இந்த கிரகண பீடையாகட்டும் அல்லது மற்ற நட்சத்திரங்களுடைய அளவீட்டு முறையாக இருக்கட்டும் அல்லது நாம் ஜாதகத்தை கணிக்கக்கூடிய முறையாக இருக்கட்டும் இல்லம் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணித்தால்தான் சரியாக இருக்கும். ஆனால் இந்த வருடம் இந்த கிரகணமானது சதயம் நட்சத்திரம், இந்த பூரட்டாதி இந்த 2 நட்சத்திரத்தில் வருவதனால்தான் இந்த வருடம் நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் எழுகிறது. இருந்தாலும் அடியேன் எல்லோருக்கும் சொல்லிக்கொள்வது என்னவென்று சொன்னால், ஏன்னால் 2 பஞ்சாங்கத்தையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் தப்பு ஒன்றும் இல்லை. எனவே ஏன்னால் கிரகணப்பீட பரிகாரம், அதனால் அடியேன் சொல்லுகின்றது அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, அதே சமயத்தில் திருவாதிரை, புனர்பூசம், அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விசாகம், சுவாதி, விசாகம் நட்சத்திரக்காரர்களும் அந்த கடகராசியில் உள்ள அந்த புனர்பூசம், பூசம், ஆயுள் நட்சத்திரக்காரர்களும் இந்த அத்தனை பேரும் சேர்த்து பீடா பரிகாரம் செய்து கொள்ளலாம். இப்போ இந்த பீடா பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், பிராமணர்களுக்கு என்று சில சம்ஸ்கார நியமங்கள் இருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே எவ்வாறு பிராமணர்கள் அமாவாசை தோறும் தர்ப்பணங்கள் செய்கிறார்கள், அவர்கள் கிரகண காலத்தில் தர்ப்பணங்கள் உண்டு. அந்த அடிப்படையிலே சந்திர கிரகணத்துக்குரிய நியமம் என்னவென்று சொன்னால், சந்திர கிரகணம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த 9:53 முன்பாக ஸ்நானம் செய்து கொள்ள வேண்டும். அந்த டயத்தில் ஸ்நானம் செய்யணும். ஆரம்பிக்கும் போது ஸ்நானம் செய்ய வேண்டும். அதன் பிறகு மத்தியம காலத்திலே அந்த இரவிலே தர்ப்பணம் செய்ய வேண்டும். அடுத்து முடிந்த பிறகு மறுநாள் காலையிலே பூர்ண மோட்சம் அடைந்த பிறகு மறுபடியும் ஸ்நானம் செய்ய வேண்டும். இந்த தர்ப்பண விஷயங்களை அடியனுடைய குமாரர் எவ்வாறு செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், இந்த சங்கல்பத்தினுடைய முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அடியனுடைய குமாரர் இந்த வீடியோ பதிவிலே அவர் பின்னால் தொடர்ந்து சொல்லவிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் பிராமணர்கள் அல்லாதவர்கள் அவர்கள் இந்த பீடா பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும், இந்த கிரகண பீடை எப்படி போக்கிக் கொள்ள வேண்டும், இந்த நட்சத்திரத்தை பிடித்தவர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பிராமணர்களாக இருந்தாலும் அவர்கள் கிரகணம் முடிந்த பிறகு அந்த மோட்சமான பிறகு மறுநாள் காலையிலே ஸ்நானம் செய்துவிட்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அடியேன் குறிப்பிடுகிறேன். இப்பொழுது கிரகண பீடை அப்படின்ற பொழுது இதற்கு பரிகாரம் பிராயச்சித்தமாக நம்முடைய சாஸ்திரங்களிலே 2 விதமான வழிகளை சொல்லியிருக்கு. ஒன்று என்று சொன்னால், அந்த சந்திர கிரகணத்துக்கு உரிய அந்த பீடம், அந்த சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறது அதனுடைய அந்த 9 அந்த 53 ஆரம்பத்திலிருந்து அந்த மத்தியமம் மோட்ச காலம் வரை அதற்கு ஒரு பீடா பரிகார கிரகண பீடா பரிகார மந்திரம் ஒன்று இருக்கிறது. அந்த மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். இந்த மந்திரத்தை ஒரு பேப்பரிலே எழுதி அது நெற்றியிலே பட்டை கட்டி கொள்ள வேண்டும். தலையில் வைத்து சில பேர் தலையில் வைத்துப்பா, சில பேர் கழுத்தில் கையில் கட்டிப்பா. ஆனால் சாஸ்திரம் சொல்லுது நெற்றியிலே அந்த மந்திரத்தை அந்த காலத்தில் ஓலைச்சுவடியில் எழுதி நெத்தியில் பட்டை கட்டிப்பா. கட்டிண்டு அப்புறம் அந்த ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாள்.
அந்த முடிஞ்ச உடனே ஸ்நானம் பண்ணினோடனே அந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அந்த பேப்பர், இன்றைக்கி பேப்பரில் எழுதுனா பேப்பரை எடுத்துக்கொண்டு ஸ்நானம் பண்ணி முடிஞ்சு அந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு ஒரு தேங்காய், முழு தேங்காய், உடைக்காத முழு தேங்காய், வெத்தலை பாக்கு பழம் இதனை வைத்து அதனுடன் தட்சணையும் வைத்து இந்த பட்டயத்தையும் எழுதிய பட்டயத்தையும் ஜெபம் செய்த பட்டயத்தையும் அதில் வைத்து ஒரு பிராமணருக்கு தானமாக கொடுத்து அவரிடம் நமஸ்காரம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு ஒரு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வந்தால் வெகு விசேஷம். இந்த நட்சத்திரக்காரர்கள் யார் நட்சத்திரம்லாம் சொல்லியிருக்கிறோமோ அந்த நட்சத்திரக்காரர்கள், இது பிராமணர்களுக்கும் பொருந்தும், மற்றவர்களுக்கும் பொருந்தும். ஆனால் இந்த நியமம் என்று வருகின்ற பொழுது ஆகார நியமம்னு ஒன்று இருக்குது. இந்த கிரகண காலத்திலே இப்போ இன்றைக்கி ராத்திரி தான் சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறது சொன்னால் மாலை 6 மணிக்குள்ளாகவே அனைவரும் உணவுகளை மேக்சிமம் 12:30க்குள்ளே சாப்பிட்றணும். அதிகபட்சம் 6 மணிக்குள்ளாக உணவை உட்கொள்ள வேண்டும். பழைய உணவுகளை எதுவும் வீட்டில் வைத்திருக்கக்கூடாது. வைத்திருந்தால் இந்த காற்றிலே விஷம் கலந்து அந்த உணவிலே சேர்ந்து விட வேண்டும். குழந்தைகளுக்கு பால் கொடுப்பது கூட அந்த 6:30 மணிக்குள்ளே கொடுத்து விட வேண்டும். தாய்ப்பால் கொடுப்பவர்கள் கூட 6:30 மணிக்குள் கொடுத்து விட வேண்டும். அது மட்டுமில்லாது உணவு பண்டங்கள் எதுவும் மிச்சம் வைத்து கொள்ளக்கூடாது. இருந்தால் அதை கொட்டிவிட வேண்டும். ஏன்னா இன்றைக்கு தினம் கிரகண காலத்திலே உணவு பண்டங்களை கொட்டிவிட்டால் மீதம் கொட்டிவிட்டால் அதற்கு தோஷம் இல்லை. இது கிரகண காலத்தினுடைய ஒரு நியமம், விதிகள். விலக்காக சில விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றைய நாட்களில் பண்டங்களை கொட்டக்கூடாது, அன்னாகாரங்களை வீடு செய்யக்கூடாது. ஆனால் கிரகண காலத்திலே மிச்சம் இருக்கிற பண்டங்களை கொடுத்து விட வேண்டும் அல்லது கொட்டிவிட வேண்டும், தப்பில்லை. மறுநாள் வீடு முழுக்க, அன்றைய தினம் வீடு முழுக்க தர்பை கட்டுகளை, தர்பை புல்லை வாங்கி வைத்து வீட்டில் உள்ள அந்த காலத்தில் எல்லா துணியும் துவைப்பா. இன்றைக்கி அதுக்கு வாய்ப்பு இல்லாததுனால குறைஞ்சபட்சம் உங்கள் வீட்டில் உள்ள பீரோ, கட்டில், கபோர்டு அது மட்டும் இல்லாமல் டைனிங் டேபிள், எங்கெங்கெல்லாம் ஒரு வீட்டு உபயோகமான பொருட்கள், துணியில் சம்மந்தப்பட்டது, தீட்டு சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்கிறதோ அந்த இடத்துலலாம் அந்த தர்பையை போட்டு வைக்க வேண்டும். தர்ப புல்லை 3 புல்லாக எல்லா இடத்துலையும் போடணும். 3 புல்லோ 4 புல்லோ போட்டுக்கணும். போட்டு எல்லா இடத்துலையும் தர்ப புல்லால் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா இந்த தர்பை எப்பேற்பட்ட தோஷத்தையும் அது ஈர்த்து கொண்டு அதை அந்த பொருட்கள் மேல் கடத்த விடாமல் பார்த்து கொள்ளத்தக்கூடிய சக்தி அந்த தர்பைக்கு உண்டு. பவித்திரம் அதற்கு பெயர். அதனால் பவித்திரமான அந்த தர்பை புல்லை நாம் பொருட்கள் மேல் போட்டுவிட்டால், நீரின் மேல் போட்டுவிட்டால் அதற்கு அந்த தோஷம், அந்த நீர் சுத்தமான நீராக இருக்கும். எனவே நீரோ, பச்சரிசியோ, தானியங்களோ எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ, இன்றைக்கு நவீன காலத்தில் ஃப்ரிட்ஜில் எல்லாம் பழைய பழங்கள்லாம் வச்சுருக்கோம், அதெல்லாம் வச்சுக்கக்கூடாது, கொடுத்துடணும். அதற்கு மேல் நீங்கள் கொடுக்கறதுக்கு மனசு இல்லைன்னு சொன்னால் தர்பை 2 மேலே போட்டு வைத்துவிடுங்கள். இவ்வாறாக தர்பை புல்லை எல்லா இடத்திலும் போட்டுவிட்டு மறுநாள் காலை எந்த துணியையும் தொடாமல் உடனடியாக ஸ்நானம் செய்து வந்து தான் கபோர்டிலிருந்து துணியையோ துண்டோயோ எடுத்து தோட்டி மாற்றிக்கொண்டு அடுத்தடுத்து குளிப்பவர்களுக்கு அவர்கள் துண்டையும் வஸ்திரங்களையும் எடுத்து கொடுக்க வேண்டும். முதலில் ஒருத்தர் சுத்தமாக மடியாக குளித்துவிட்டு அதன் பிறகுதான் அவர் மடியாக ஒரு குச்சியை எடுத்து ஒரு துணியை எடுத்து போட்டுக்கொண்டு அதன் பிறகு மற்றவர்கள் குளிப்பதற்கு ஒவ்வொருத்தராக குளிக்க மேலே யார் மேலேயும் படாமல் அவர்கள் இந்த துணிகளை, வஸ்திரங்களை எடுத்து கொடுத்தால் இது முறையான இந்த கிரகனுடைய தோஷமானது, பீடையானது பீடிக்காமல் இருக்கும். அதுவும் குறிப்பாக அடியேன் சொன்ன அந்த நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் அவர்கள் இதை கடைப்பிடித்தால் அவர்கள் முழுவதுமாக இந்த கிரகண பீடையிலிருந்து அவர்கள் முழுவதுமாக விடுபட்டு அவர்களுக்கு, ஏன்னா பீடையில் இந்த கிரகண பீடைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், பச்சை குழந்தைகளுக்கு முக்கியம், அதுபோக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம், பீடிக்கப்படும். எனவே குறைந்தபட்சம் இந்த நட்சத்திரக்காரர்களும் கர்ப்பிணி பெண்களும் பச்சை குழந்தைகளையும் நாம் இந்த அடியேன் சொன்ன முறைப்படி இந்த கிரகண காலத்திலே அனுஷ்டித்தம் சொன்ன விஷயங்களை கடைப்பிடித்தால் அவர்கள் இந்த கிரகணப்படியிலிருந்து விடுபட்டு நலமும் வளமும் பெறலாம் என்கின்ற அந்த பதிவிலே பார்த்திருக்கிறோம். மேலும் இப்போ இந்த பதிவிலே நாம் இந்த சந்திர கிரகணத்துடைய தர்ப்பணத்தை பற்றியும், இந்த சந்திர கிரகணத்தின் போது சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் எழுதி வைத்து பட்டயம் கட்டி கொள்ளக்கூடிய மந்திரத்தை பற்றியும் அடியனுடைய குமாரர் எஜுர்வேத ரத்னா ஸ்ரீ வெங்கட்ராகவன் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு விளக்குவார்கள். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சந்திர கிரகண தர்ப்பணத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு
முதல்ல நம்ம அமாவாசைக்கு எப்படி எடுத்து வச்சுப்போமோ பஞ்சபாத்திர உத்தரணி, ஒரு டம்ளரில் தீர்த்தம், சொம்பில் தீர்த்தம் எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த டம்ளர், சொம்பு இதெல்லாமே காப்பரில் இருக்கிற மாதிரியோ இல்லை பித்தளையில் இருக்கிற மாதிரியோ பார்த்துக்கோங்க. தாம்பாலம் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா 3 பில் பவித்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. தர்ப இல்லைன்னா கட்டப்பில் எடுத்து வச்சுருங்க. எள்ளு இதெல்லாம் முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு முதல்ல பஞ்சபாத்திர உத்தரணி தீர்த்தம் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. ஆச்சமனம் பண்ணின பிற்பாடு 3 பில் பவித்திரத்தை மோதிர விரலில் போட்டுக்கோங்க, வலது கையில் போட்டுட்டு அங்கவந்தனம்னு சொல்லக்கூடிய கேசவா நாராயணான்ற மந்திரத்தை வழக்கம் போல் சொல்லிட்டு ஒரு பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. பிராணாயாமம் பண்ண பிற்பாடு முடிஞ்ச அளவுக்கு தர்பாசனம் முழு தர்பையாக இருந்தால், நுனி தர்பையாக இருந்தால் நல்லது. இல்லைன்ற பட்சத்தில் கட்டப்பில்லில் தரிச்சுக்கலாம். ஸோ 3 பில் குறைஞ்சது இருக்கணும், 3க்கு மேலேயும் இருக்கலாம். ஆசனமாகவும் போட்டுக்கிறதுக்கு, கையில் இடுக்கிக்கிறதுக்கும். முதல்ல ஆசனமாக 3 பில் தர்ப பில்லை எடுத்து தர்பேஷ்வாசீனஹா அப்படின்னு சொல்லி காலு கீழே போட்டுருங்க. போட்டுட்டு வலது கையில் தீர்த்தத்தை விட்டு கையை தொடச்சுருங்க. அப்போ உபஸ்பிருஷ்ய இந்த மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறமா மறுபடியும் 3 தர்ப பில் எடுத்து கையில் இடுக்கிக்கோங்க. மோதிர விரலில் அந்த கட்டை விரலில் வழக்கமாக இடுக்கிக்கிற மாதிரி, அமாவாசைக்கு இடிக்கிற மாதிரி இடுக்கிக்கோங்க. இப்போ எல்லோரும் நான் சொல்கிற மந்திரத்தை வாங்கி எப்படி சொல்லுங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே யஸ்யத்விரத வக்த்ராத்யாஹ பாரிஷத்யாஹ பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரஜே. அஸ்மத்குருभ्यो நமः. அஸ்மத் பரமகுருभ्यो நமः. அஸ்மத் சர்வகுருभ्यो நமः. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். இப்போது எல்லாருமே அவாவா இடது கை வலது இடது கைக்கு மேலே வலது கையை வச்சுண்டோ வலது தொட மேலே அப்படியே கை வச்சுக்கோங்க. அப்படி சொல்லிகிட்டே வாங்க. ஹரி ஓம் தத் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தः அத்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணோः ஆக்ஞேய பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணः த்விதீய பரார்த்தே ஸ்ரீஸ்வேத வராஹகல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதः கண்டே மேரோः தக்ஷிணே பார்ஷ்வே ஷகாப்தே அஸ்மின் வர்த்தமானே व्यावकारिके प्रभवादि षष्ठ्याः संवत्सराणां मध्ये मंगलकर विश्वावसुनाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ सिंहमासे शुक्लपक्षे पौर्णमास्यां पुण्यतिथौ अस्मिन् दिने எல்லாரும் பூனலை பிராச்சீனாவிதம் பண்ணிக்கோங்க. வடகலக்காராளாக இருந்தால் ஸ்ரீ பகவதாக்ஞையா ஸ்ரீமன்னாராயண பிரீத்தியர்த்தம் சொல்லிக்கோங்க. தென்கலக்காராளாக இருந்தேன்னா ஸ்ரீ பகவதாக்ஞையா பகவத் கைங்கரிய ரூபம். இது ஸ்மார்த்தாளாக இருக்கேள் அப்படின்னா மமோபார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சொல்லிண்டு மேற்கொண்டு உதாரணத்துக்கு கோத்திர சர்மா சொல்லணும். உதாரணத்துக்கு ஒரு கோத்திரத்தோடு சொல்லி காமிக்கிறேன். நைத்ருவ காஷ்யப கோத்திரஸ்ய, அதிலிருந்து அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பேர் வரிசையாக சொல்லிக்கோங்க. உதாரணத்துக்கு ஸ்ரீராம ஸ்ரீகிருஷ்ண ஸ்ரீராமானுஜ சர்மணஹா. அப்படியே அவளுடைய பத்னிகள் அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி சொல்லிக்கோங்க.
சொல்லின்ற பிற்பாடு அஸ்மத் பித்ருபிதாமக பிரபிதாமகாக மாத்ருபிதாமகி பிரபிதாமகீஹி அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது. சப்போஸ் அம்மா இருக்கான்ற பட்சத்தில் பாட்டியிலேருந்து 3 பேரையும் சொல்லிக்கோங்க. பாட்டி, கொள்ளு பாட்டி, எள்ளு பாட்டின்னு பேர் சொல்லிக்கோங்க. அவளுக்கு இந்த மாத்ருன்னு வர்ற இடத்துல பதிலாக பிதாமகி, பிதுஃப் பிதாமகி, பிரபிதாமஹீஹி அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது. அதுக்கப்புறமா உபய வம்ச பித்ருணாம் அக்ஷய திருப்தியர்த்தம் சோமோபராக புண்ணியகாலே சோமோபராக ஸ்ராத்த பிரதிநிதி திலதர்ப்பணரூபேன அத்தியகரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு வலது கையில் இடுக்கின்னு இருக்கிற பில்லை உங்களுடைய ரைட் சைடில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு பூனலை உபவீதம் பண்ணிவிட்டு தீர்த்தத்தினால கையில் தொடச்சுருங்க. கையில் விட்டு திருப்பி பிராச்சீனாவீதம் பண்ணிட்டு வழக்கம் போல் அமாவாசைக்கு எப்படி அந்த தாம்பாளத்தில் ஆசனம் தர்பா கட்டப்பில் வச்சு அதுக்கு மேலே புக்னம் வச்சுண்டு அவளை ஆவாகனம் பண்ணி பித்திருக்களை ஆவாகனம் பண்ணி தர்ப்பணம் கொடுப்பீங்களோ அதே மாதிரி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது. கடைசியில் முடித்த பிற்பாடு பவித்திரலாம் விசர்ஜனம் பண்ணி ஆச்சமனம் பண்ண பிற்பாடு கையில் கொஞ்சம் வலது கையில் தீர்த்தத்தை எடுத்துண்டு காஜேன வாசாம் மனசேந்திரியேர்வாம் புத்தியாத்மனாவாம் பிரகிருத்தே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாயேதி சமர்ப்பயாமி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை பெருமானுடைய இல்லை தரையிலே சேர்த்துடுங்க. ஸ்மார்த்தாலாக இருந்தேன்னா சர்வம் ஸ்ரீ சிவார்ப்பணமஸ்து அப்படின்னு சொல்லி சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு ஒரு ஆச்சமனத்தோடு முடிச்சுடலாம். இப்பொழுது அடியனுடைய குமாரன் எஜுர்வேத ரத்னா வெங்கட்ராகவன் அவர்கள் உங்களுக்கு இப்போ இந்த சந்திர கிரகணத்தில் சொல்ல வேண்டிய அந்த கிரகண பீடா பரிகார ஜபம் மந்திரத்தை சொல்லவிருக்கிறார். இந்த மந்திரத்தை அடியேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கார்ட்போர்டில் எழுதி அதை மடித்து ஒரு பட்டயமாக 2 பக்கம் ஓட்டை போட்டு நூலால் தலையில் நெத்தியில் கட்டிக்கோங்க. கட்டிண்டு இன்னொரு அந்த மந்திரத்தை ஒரு பிடிஎஃபாக எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணிவிட்டு இந்த கிரகணம் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து உட்காந்து கிழக்க பார்த்து உட்காந்து இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணுங்க. இந்த கிரகணம் ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் மோட்சம் ஆகிற வரைக்கும் இந்த ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லை என்னால் அவ்வளோ நேரம் உட்காந்து ராத்திரியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவா குறைஞ்சபட்சம் அந்த கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணிவிட்டு கிழக்க பார்த்து உட்காந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 தடவையாவது 3 முறையாவது மந்திரத்தை ஜெபம் பண்ணிவிடுங்க. இது ஒரு 2 நிமிஷம்தான் ஆகும். ஒரு தடவைக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம்தான் ஆகும். ஒரு 3 தடவை ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து மத்தியம காலத்தில் விழுப்பில் எதுவும் படாமல் படுத்திருந்தேன்னா மத்தியமம் அந்த கிரகணம் மத்தியம பீரியடு சொல்கிறோம்லே அந்த 1 மணிக்கு மேலே அந்த மத்தியம காலத்தில் நீங்கள் எந்திருந்து மறுபடியும் அந்த 1 மணி 27 நிமிஷம் வந்து வருது. அந்த டயத்தில் நீங்கள் எந்திருந்து இந்த கிரகணத்தை மறுபடியும் இந்த மந்திரத்தை ஜபத்தை ஒரு 3 தடவை பாராயணம் பண்ணுங்க. அந்த நெத்தியில் உள்ள பட்டையை கடைசி வரைக்கும் அவுக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். அப்புறம் அப்படியே சேர்லேயே உட்காண்ட மாணிக்கோ அல்லது ஒரு விழிப்பில்லாத ஒரு பாயில் படுத்துன மாணிக்கோ இருங்கோ, சாஞ்சின மாதிரி படுத்துக்கோங்க. அப்புறம் முடியும் போது கிரகணம் முடியும் போது இந்த ஜபத்தை ஒரு தடவை பாராயணம் பண்ணிவிடுங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணுங்க. ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பட்டையை ஈரமாயிரும். அந்த பட்டையை கழட்டி ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிண்டு விபூதி குங்குமமோ திருநாமமோ தரிச்சுண்டு அப்புறம் ஒரு கோவில்லையோ அல்லது வைதிகரோ ஆத்து வாத்தியாருக்கோ ஒரு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சு அதோடு இந்த கிரக பட்டயத்தையும் சேர்த்து அதில் வச்சு அவருக்கு தட்சிணையோடு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இது பண்ணால் இந்த கிரக பீடையினுடைய பரிகாரம் இதோட சிறந்த பரிகாரம் எதுவும் கிடையாது. மேக்சிமம் அந்த முழு நேரமும் கிரகணம் முடிவு காலம் வரைக்கும் ஜெபம் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 3 தடவை ஆரம்ப காலம் மத்தியமத்தில் அந்த முடிகிற காலத்தில் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்நானம் பண்ணி பண்ணுங்க. இந்த பதிவை கேட்குற எல்லாரும் இந்த மந்திரத்தை இந்த ஒரு உங்களுக்கு இந்த கிரமத்தை சொல்லி கொடுத்த
இந்த அடியனுடைய குமார் எஜுர்வேத ரத்னா வெங்கட்ராகவன் அவர்களுக்கு மேலே ஒரு ஜிபேயில் தங்களால் முடிஞ்ச தட்சணைகளை கொடுத்து அந்த பீடா பரிகாரத்தை எல்லாரும் அந்த கிரகண பீடையிலிருந்து விடுபடுமாறு அடியேன் வேண்டுகோளை விடுத்துக்கொள்கிறேன். மேலும் பல பதிவுகளை, இது போன்ற பல பதிவுகளை நம்முடைய அருளமுதம் யூடியூப் சேனலில் தாங்கள் கண்டு பயன்பெற இந்த சப்ஸ்கிரைபுக்கு செய்யாதவர்கள் உடனடியாக நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பலனடைய வேண்டுகோளை விடுத்துக்கொண்டு, வருகின்ற மகாலய பட்சத்திலே, அதாவது செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சப்தமி தினத்தில் என்று சனிக்கிழமை என்று சப்தமி தினத்தில் மாலை 5 மணி அளவிலும் சர்பசாந்தி என்கின்ற ஒரு பூஜையும், அதற்கு மறுநாள் பித்தர்களுடைய திலஹோமமும், அதாவது அகால துன்மரணம் அடைஞ்ச ஆத்மாக்கள் மட்டுமில்லாது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாவை நாம் சரிவர செய்யாவிட்டால் அதுக்கு பிராயச்சித்தமாக செய்யப்படும் திலஹோமத்தை செப்டம்பர் மாதம் வருகின்ற 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று ராமேஸ்வரத்தில் அந்த கர்மபூமியில் வைத்து நம்முடைய அருளமுதம் சமய அறக்கட்டளை சார்பாக 2 நாட்கள் செய்யவிருக்கிறோம். எனவே இந்த சர்பசாந்தி மற்றும் திலஹோமத்தில் கலந்து கொள்பவர்கள் உடனடியாக எங்களுடைய சமய அறக்கட்டளை இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உடனடியாக பதிவு செய்ய வேண்டுகோளை விடுத்துக்கொண்டு, அனைவரும் அந்த பிதிர்சாபத்திலிருந்தும் பிதிர்தோஷையிலிருந்தும் விடுபடுவது மட்டுமில்லாமல் இந்த கிரகண சிறப்பு பதிவின் மூலமாக இந்த சந்திர கிரகண பீடையிலிருந்து விடுபட அடியேனும் பிரார்த்திக்கிறேன். ஓம் யோசௌ வஜ்ரதரோ தேவः ஆதித்யானாம் பிரபுர்மதः சஹஸ்ரநயனश्चन्द्रः கிரஹபீடாம் வ்யபோஹது முகம் யஸ் சர்வபூதானாம் சப்தார்ச்சிரமிதத்யுதிः சந்திரோபராகசம்பூதாம் அக்னிः பீடாம் வ்யபோஹது யः கர்மசாட்சி லோகானாம் யமோ மகிஷவாஹனः சந்திரோபராகசம்பூதாம் கிரஹபீடாம் வ்யபோஹது ரக்ஷோ கணாதிபः சாக்ஷாத் பிரளயாநிலசன்னிபः கராலோ நிருருதிश्चन्द्रः கிரஹபீடாம் வ்யபோஹது நாகபாஷதரோ தேவः நித்யம் மகரவாஹனः சலிலாதிபதிश्चन्द्रः கிரஹபீடாம் வ்யபோஹது பிராணரூபோ ஹி லோகானாம் வாயுः கிருஷ்ணமிருகः பிரியः சந்திரோபராகசம்பூதாம் கிரஹபீடாம் வ்யபோஹது யோசௌ நிதிபதிர்தேவः खड्गशूलधरो वरः चन्द्रोपरागसम्भूतं कलुषं मे व्यपोहतु योऽसौ शूलधरो रुद्रः शङ्करो वृषवाहनः चन्द्रोपरागजं दोषं विनाशयतु सर्वदा. ஓம் அருள் அமுதம்.